ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நான் அழுதுட்டு இருக்கேன் வீடியோ பார்த்துட்டு. பையன் ஓடி போய் அம்மா கிட்ட, அம்மா அம்மா அப்போ இருந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்னாப்புல. ஒன்று அவங்க ஏங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு ஒன்றும் ஒய்ஃப் ஒடியாந்து கேட்டாங்க. நான் வீடியோ என்ன ஏதோ ரொம்ப சோகமான நியூஸ் அப்படின்னு. அதில் ஒரு பேட்டி ஆக்சுவலாக ஒரு தமிழாசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா காசியானனுடைய கவிதை தமிழா தமிழா நீ பேசுவது தமிழாங்கிற கவிதையை பேசிட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு எனக்கு அழுகு வந்துருச்சுன்னு அதை பார்த்துட்டு இருந்தேன். அது வேற யாரும் இல்லை, ஐயா கதிரவன் ஐயாவுடைய பேட்டி தான். அதை பார்த்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு தமிழாசிரியரா, எனக்கு பொதுவாகவே தமிழாசிரியர் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் படிக்கும் போதே எப்படியாவது இவரோட எது பார்க்கணும் அப்போதான் சர்ச் பண்ணி இவரோட இன்ஸ்டாகிராம் அவரோட யூடியூப் எல்லாம் தேடி தேடி போய் ஃபாலோ பண்ணிட்டு அவரோட வீடியோவில் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போதான் தெரியும் நம்ம எவ்வளோ தப்பாக பேசிகிட்டு இருக்கோம், சரியாக உச்சரிக்கிறது இல்லை, எவ்வளோ ஒற்றுப்பலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தைரியமாக போய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் அந்த பிழையை திருத்திட்டு இருக்காரு. இப்போல்லாம் எதாவது எழுதுனாவே டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வராரு. அங்கே இக்கு வருமா அப்படின்னா உடனே அவர் தான் ஞாபகம் வராரு. அவர் திருத்துறது மட்டும் கிடையாது, திருத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா காரணத்தோட விலக்கி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு லேர்னிங்காக நம்ம அந்த தப்பு பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து தமிழுக்கு கிடைத்த கொடை அப்படின்னா இந்த காரைக்குடி கொடுத்த கொடை கதிரவன் ஐயா அவர்கள். காரைக்குடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு நிறைய கொடைகள் கொடுத்துருக்கு. கண்ணதாசன் உட்பட நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம், அதில் இவரையும் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக அதாவது பிரபஞ்சத்தோட விதி என்ன அப்படின்னா எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் சரியான நபர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அப்படி தமிழில் வந்து இந்த மாதிரி தவறுகள் அதிகமாகும் போது திருத்திருக்குன்னு சரியான ஆளை வந்து பிரபஞ்சம் காட்டிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவருடைய வகுப்புல தான் ஜாயின் பண்ணி பையனுக்காக ஜாயின் பண்ணேன். அந்த வகுப்புல தான் எனக்கு எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், வள்ளுவர் மாதிரி கொடுத்தும் குரல் வேண்டும் நட்பு, இந்த மாதிரி ஒரு தமிழாசோடைய நட்பை எப்படியா எடுத்துக்கணும்ட்டு எப்படியாவது பேசலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஜூம் மீட்டிங் அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ நாங்கள் நிறைய ஜூம் மீட்டிங் பண்ணிட்டு இருந்தனால வந்து அவரோட நான் பேசினேன், உங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் நான் வேணால் சப்போர்ட் பண்ணுறேன், எங்களுக்கு டீம் இருக்காங்க, நீங்கள் வகுப்பெடுக்கிறது மட்டும் கவனம் செலுத்தினா போதும். ஏன்னா அவர் மீட்டிங்கு பார்த்துட்டு அந்த அன்மியூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் உதவுறோன்னு சொன்ன உடனே அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் ருத்ரமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் வந்து அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, தமிழுக்காக நம்ம போய் அந்த அளவுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது, பட் அப்படி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பிரபஞ்சத்தோட இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறதுக்கான நபர்கள் தோண்டிட்டே தான் இருப்பாங்க. மற்றவங்க என்னன்னா அடையாளம் கண்ட உடனே அவங்களுக்கு உடனே நம்ம அரவணைச்சு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா எல்லாரும் அந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ நம்ம உடனே நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவரு சரின்னு சொல்லிட்டு அந்த ஜூம் மீட்டிங் ஹெல்ப் பண்ணும்போது அவரோட அறிமுகம் கிடைச்சிது. அவர் ஏதோ டைம் வந்து என்னோட வகுப்பு லிங்க் அனுப்பிட்டார் போல இருக்குது. என்னோட வகுப்பு வந்து பார்த்துட்டு நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னு அவர் பாராட்டி பேச எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த மாதிரி சொன்ன, எனக்கு விருதெல்லாம் இது வேண்டாம், நான் ஒரு ஆடியன்ஸாக வேணா வரக்க ரெடிங்க ஐயா, இந்த மாதிரி விருது வாங்குற அளவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை சரி நீங்கள் ஆடியன்ஸாக வாங்க, கண்டிப்பாக நான் நீங்கள் வரணும் அப்படின்னாரு. எனக்கு இந்த மாதிரி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட நட்பு. உண்மையில் இந்த மாதிரி மேடை பேச்சாளர் கிடையாது, நான் ஆன்லைன் உட்காந்து என்னால் பேசுவேன். பட் மக்கள் இப்படி நேரில் பார்த்துட்டு மைக்கு பிடிச்சி பேசுகிற அளவுக்கு நான் மேடை பேச்சாளர் கிடையாது. எனக்கு இது ஒரு பெரிய நான் இந்த ஒரு கௌரவமாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்ததும் அவருடைய கேட்டதும் எனக்கு இங்கே நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சந்திச்சதில் வாய்ப்புக்கு மிக நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.